பிஜேபி இன்று தமிழ்நாட்டிலே அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. ஒன்றை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதே பிஜேபி மணிப்பூர்ல அரசியலுக்காக மனக்கலவரங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். இன்று வரை அந்த கலவரங்கள் அடக்கப்பட முடியவில்லை. அங்கே பிள்ளைகளுடைய படிப்பு பாதியிலேயே நின்றிருக்கிறது. அங்க யாருமே ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இனிமேல எந்த மாநிலத்திற்கும் வரக்கூடாது என்று அந்த எண்ணத்தோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்க நினைப்பக்கூடிய அமைதி பூங்காவாக, வளர்ச்சி பூங்காவாக, நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு நாடாக, மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். இந்த கூட்டத்திலே நம்முடைய சாதனைகளை எல்லாம் பட்டியலிட ஆரம்பித்தால் போய்கிட்டே இருக்கும். நம்ம சகோதரிகளுக்கு தந்திருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,31,00,000 சகோதரிகள் அந்த உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நான் முதல்வன் திட்டம், அதே போல் கல்லூரியில போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் புதுமை பெண் என்ற அந்த திட்டம், காலை உணவு திட்டம், இப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக சிந்தித்து சிந்தித்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. வீடு தேடி ரேஷன் பொருட்களை வயது முதிர்ந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. வீடு தேடி மருத்துவ வசதிகள், இங்க வெளிநாடுகள்ல கூட இல்லாத வசதி. வெளிநாட்டுல கூட மாச கணக்குல காத்திருக்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா, டாக்டரை பார்க்கணும்னா மாச கணக்குல காத்திருக்கணும். இங்க தமிழ்நாட்டுல டாக்டர், நர்ஸ் எல்லாம் உங்க வீடு தேடி வந்து உங்க உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று பரிசோதித்து வீட்டிலேயே மருந்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல வீடு தேடி இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுபோல நம்மை காக்கும் 48, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த முதல் 1 மணி நேரத்திற்குள்ளே முதலுதவி கிடைத்தால் அந்த உயிரை காப்பாற்றி விடலாம். அது தனியார் மருத்துவமனைக்கு போக முடியுமா, அங்க ஃபீஸ் கட்ட முடியுமா, பில்ல கட்ட முடியுமான்னு தயங்கி அந்த உயிரை இழந்து விடக்கூடாது என்று நானே எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அங்க ஆகக்கூடிய செலவுகளை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாதனைகள் ஏதாவது இருக்கா? இந்த கூட்டத்துல யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரா? அவருக்கு இருக்கக்கூடிய திட்டம் கட்சிய கைப்பிடிச்சுக்கணும், தன்னம்ம கிட்டேயே வச்சுக்கணும், கட்சியை கைப்பற்ற வேண்டும். அதனால முதல் திட்டம் ஓபிஎஸ் நீக்கிற திட்டம். நீக்கி இன்னைக்கு ஓபிஎஸ் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம கூட இன்று பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அடுத்து யார் காலில் விழுந்து ஆட்சிக்கு முதலமைச்சரா வந்தாரோ அதே அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய திட்டம். இன்னைக்கு அவங்களுக்கும் கட்சியிலே இடம் இல்லை. அந்த திட்டத்தை தீட்டி செயல்படுத்தி இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அடுத்தது அதிமுகவை டெல்லியில கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய திட்டம், அதையும் செஞ்சுட்டார்.
இப்பொழுது அதிமுகவை அமித்ஷா அதிமுகவாக மாற்றக்கூடிய திட்டம் அதை செய்து கொண்டிருக்கிறார். செய்து முடிச்சவுடன் தேர்தல்ல அவரை ஏதாவது மாநிலத்திற்கு எடப்பாடி பழனிசாமிய கொண்டு போய் கவர்னரா அனுப்புவாங்க. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன ஆகும்னு தெரியும். அங்க இருக்கக்கூடியவர்கள் காணாமல் போய் விடுவார்கள், கட்சி காணாம போயிரும். அதை பத்தி எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை இல்லை, அவருக்கு அவரை பற்றி மட்டும்தான் கவலை. அதனால எல்லாருக்குமே துரோகம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த துரோகங்கள் அங்கே எதிரணியிலே இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காக ஒதுக்க வேண்டிய நிதியை நீ ஹிந்தி படிச்சாதான் நான் கொடுப்பேன்னு சொல்லி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. 3500 கோடிக்கு மேல தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வரி கொடுத்தா 100 ரூபாய் வரி கொடுத்தோம்னா 29 ரூபாய் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துல 100 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? 333 ரூபாய் உத்தரப்பிரதேசத்திற்கு 100 ரூபாய் கொடுத்தா திருப்பி கொடுக்கறாங்க. மத்திய பிரதேசத்துக்கு 100 ரூபாய் கொடுத்தா 279 ரூபாய் திருப்பி தரப்படுகிறது. பீகாருக்கு 100 ரூபாய் கொடுத்தா 922 ரூபாய் திருப்பி தரப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்தால் வெறும் 29 ரூபாய் மட்டுமே திருப்பி தரப்படுகிறது. இப்படிப்பட்ட துரோகத்தோடு கைகோர்த்து கொண்டு நிற்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கூட்டத்திற்கு வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிடி மண் கூட உங்களுக்கு கிடைக்காது என்று பாடம் புகட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலின் வெற்றி மாபெரும் வெற்றி, நம்முடைய வெற்றியாக மட்டுமில்லாமல் இந்த நாட்டின் வெற்றியாக, நாமும் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை மாற்றிவிட முடியும் என்று ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் நம்பிக்கை தரக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் வெற்றி அமைய வேண்டும் 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 என்று உங்களையெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியிலே நம்முடைய பணிகள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பணிகள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பணிகள், தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 50 உடற்பயிற்சி கூடங்களை அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். ஆற்காடு நகரத்தில் நீண்ட கால கோரிக்கையாக இருந்த புறவழிச்சாலை அமைக்கும் பணியை 100 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கி இப்பொழுது அந்த பணிகள்லாம் முடிந்து மக்களுடைய பயன்பாட்டிலே இருக்கிறது. ஆற்காடு பேருந்து நிலையம் 9 கோடி 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆற்காடு நகரத்தின் எரிவாயு தகன மேடை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அதுவும் மக்களுடைய பயன்பாட்டிற்காக தரப்பட்டிருக்கிறது. ஆற்காடு நகரத்தில் நீண்ட வருடங்களாக தீர்க்கப்படாத பெரிய கோரிக்கையாக இருந்த 3 முக்கிய கால்வாய்களை 19 கோடி மதிப்பீட்டில் சீரமைத்து இன்று அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில 17 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தகைசால் பள்ளி கட்டிடம் திட்டத்தின் கீழ் 6 கோடி மதிப்பீட்டில வகுப்பறைகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. செய்யாறு 2 வழிச்சாலை 4 வழிச்சாலை 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக அமைக்க நிதிகள் ஒதுக்கப்பட்டு தற்போது விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது அத்தனையும் நம்முடைய ஆட்சியில செய்து முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள். அடுத்து
நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பகுதியில கலவையை தலைமையிடமாக கொண்டு புதிய கலவை ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படும். ஆற்காடு பகுதியில அனைத்து வசதிகளும் கூடிய இருபாலர் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும். ஆற்காடு அண்ணா சிலை அருகேயும் விழாப்பாக்கம் பேரூராட்சி பகுதியிலும் மக்களின் பாதுகாப்பிற்காக புதிய புறங்காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். விவசாயிகளின் நலனுக்காக வளையாத்தூர் பகுதியில வேளாண்மை சிறப்பு சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும். திமேரி பேரூருல விவசாயிகளுக்காக புதிய அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்படும். சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் சொந்தமா தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்காக எந்தவித பிடித்தமும் இல்லாமல் உங்க இடம் இருந்தா கொடுங்க, நகை இருந்தா கொடுங்க அடமானமாக என்று கேட்காமல் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடனான கடன் வழங்கப்படும். ஆட்சி வந்தவுடன் மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு எந்தவித மின் மீட்டரும் பொருத்தாத 20 லட்சம் விவசாயிகளுக்கான புதிய மோட்டார்கள் வழங்கப்படும். 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும். அதுல உங்களுக்கு என்ன தேவையோ, நாங்க கொடுக்கறத வாங்கிக்கோங்கன்னு இல்ல, உங்களுக்கு என்ன தேவையோ. ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேங்கிறாங்க, அது ஆட்சிக்கு வரதவும் போறதில்ல, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வேஸ்ட் இல்லையா? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, மிக்சி வேணுமா, வாஷிங் மெஷின் வேணுமா, எதை வேணாலும் வாங்கிக்கோங்க என்று கூப்பன் தருகிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். படிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு 6 மாதத்திற்கு 1500 ரூபாய் அவர்களுக்கு வேலைக்கான பயிற்சி வழங்கப்படும். அதே நேரத்துல இந்த 1500 ரூபாயும் அவர்களுக்காக வழங்கப்படும். இத்தனை உறுதியையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றி, இது நீண்ட பட்டியல், அதனால அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்யும். அந்த நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையிலே தலைவர் கலைஞரின் மகளாக உங்களிடம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தங்கையாக உங்களிடம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டும் வேண்டும். மறவாதீர்கள், உதயசூரியன் சின்னம் மறவாதீர்கள். உங்களுடைய வேட்பாளர் ஈஸ்வரப்பன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி.